வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் மாவு இல்லையே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணவே அவசியம் இல்லைங்க. நாம் இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக ரவா ஆப்பம் சட்டுன்னு ரெடி பண்ணிடலாங்க. ரொம்பவும் டேஸ்டான இந்த ரவா ஆப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. இன்றைக்கி நாம் செஞ்சுருக்கிற ஆப்பம் பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் இருந்தால் சரிங்க. நாம் ஆப்பம் ஈஸியாக பண்ணிடலாங்க. ஸோ அந்த ஆப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஆப்பத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டன்ட் ரவா ஆப்பம்னு சொல்லியிருக்கோம். ஸோ 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு அவுள் எடுத்துக்கலாங்க. வெள்ளை அவுளாக எந்த அவுளாக இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு அரை கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவுள் எடுத்த அதே கப்பில் பார்த்திங்கன்னா அரை கப் தயிர் எடுத்துக்கலாங்க. மீடியமாக புளிச்சிருக்கட்டும், ரொம்ப புளிச்ச தயிர் வேண்டாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைக்கணும். ஸோ அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. காட்டுறேன் பாருங்கள், கொஞ்சம் கூடி பருவருப்பு இல்லாமல் நல்லா நைஸாக அரைப்பட்டுருச்சு. இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நம்ம மாவை மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாம் இதில் மாவு உங்களுக்கு எவ்வளோ பதம்னு பாருங்கள். இந்த பதம் இப்போ ஓகேவாக இருக்கும். 15 மினிட்ஸ்க்கு நம்ம இதை ரெஸ்ட்டு கொடுக்கணும். அப்போ பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கெட்டியாகிடும். நம்ம அப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம், இருக்கட்டும். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் புளிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு நான் ஈஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஈஸ்ட் இல்லைனாலும் ஓகே. நம்ம மாவுக்கு போடுற சோடா உப்பு இருக்குங்களா, அது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி இந்த மாதிரி கலந்து விட்ருங்க. கலந்து விட்டுட்டு இது ஒரு 1/4 மணி நேரம் உங்களுக்கு ரெஸ்ட்டில் இருக்கணுங்க. ஸோ 1/4 மணி நேரம் இருக்கட்டும். பாருங்கள், நான் மூடி போட்டு வச்சுக்கிறேன். ஆஃப்டர் 15 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு நல்லா மாவு ஊறி கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ நாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தண்ணி ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நம்ம தோசை மாவு எப்படி எடுத்துப்போம் அதே பதம் உங்களுக்கு இருந்தால் ஓகே. பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. நாம் இப்போ ஆப்பம் செஞ்சிடலாங்க. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆப்பச்சட்டியில் பாருங்கள் லைட்டாக நீங்கள் காட்டனில் நான் எண்ணெய் தடவி மட்டும் விட்ருக்கேன். இப்போ நாம் மாவு எடுத்துக்கலாம். பாருங்கள், நீங்கள் கரண்டியில் தொடவி விடணும், இல்லை ஆப்பச்சட்டி இந்த மாதிரி திருப்பி விட்டிங்கனாவே உங்களுக்கு நல்லா நைஸாக ஆப்பம் வந்துடும். பாருங்கள், ஆயில் கூட அவசியமே இல்லைங்க. இப்படியே நீங்கள் மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் தான் ஆகும். அடுப்பு மீடியமில் இருக்கட்டும். பாருங்கள், நல்லா ஹோல்ஸாக நம்மளுக்கு ஆப்பம் இருக்குது. பாருங்கள், ரொம்ப சூப்பராக சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு. மாவும் நல்லா வெந்து வந்திருக்கும். உங்களுக்கு ஆப்பச்சட்டி இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணவே வேண்டாங்க. நம்ம தோசைக்கல்லையும் ஆப்பம் செஞ்சுக்கலாம். பாருங்கள், அதுவும் நான் காட்டனில் எண்ணெய் போட்டு தொடச்சி விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், தோசைக்கல்லையும் ஊற்றிக்கலாம். இந்த மெத்தட்லேயும் நீங்கள் இந்த மாவு உங்களுக்கு நல்லாவே வருங்க. பாருங்கள், நம்ம தோசை வார்க்கிற மாதிரியே இந்த மாதிரி வார்த்துக்கலாம். எடுத்துகிட்டு இதுக்கும் நீங்கள் எண்ணெய் போடணும்னு அவசியமே இல்லைங்க. பாருங்கள், க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் மீடியம்லேயே இருக்கட்டும். மூடி வச்சிட்டிங்கன்னா மேலேயும் உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும் மாவு. ஸோ பாருங்கள், நல்லா சூப்பராக உங்களுக்கு கொஞ்சம் கூடி ஒட்டாமல் நல்லா பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக ஆப்பம் வந்துடுச்சு. எவ்வளோ நல்லா ஹோல்ஸாக கிடச்சிருக்குதுன்னு பாருங்கள். ஸோ நம்ம ஆப்பச்சட்டி இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி தோசைக்கல்ல கூட நீங்கள் ஆப்பம் செஞ்சுக்கலாம். இதே மாதிரி நான் இருக்கிற மாவை எல்லாமே எடுத்துக்க போகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆப்பச்சட்டியில் விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஓரமெல்லாம் ட்ரை ஆகிடும். உங்களுக்கு நல்லா உங்களுக்கு ட்ரை ரோஸ்ட்டாக வேணால் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் எங்கள் குழந்தைகளுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் நல்லாயிருக்குங்கிறக்காக அந்த மாதிரி எடுத்திருக்கேன் நான் ஃபஸ்ட்டாக. ஸோ நான் 2-3 ட்ரை ரோஸ்ட்டாகவும் எடுத்திருக்கேன். அதை நான் முன்னாடி உங்களுக்கு வீடியோலையும் வச்சுருக்கோம். பாருங்கள், ரொம்ப சீக்கிரமாக எல்லா மாவும் நம்ம எடுத்தாச்சு. ஆப்பம் பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். மாவே இல்லை, சட்டுன்னு ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு கார சட்னி, தேங்காய் சட்னி எல்லாமே ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க சைடிஷ்ஷு. ஸோ நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ரவா ஆப்பம் செஞ்சு பாருங்கள். ரொம்பவும் சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்பார்க் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நாளைக்கு இன்னொரு புது ரெசிபியோட. அது வரைக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.